everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. A daughter of Christ, a working professional, and a wedded wife to William Carey. This channel helps you to learn cooking, lifestyle, and all about Christ. So come, let's get into the video. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பேரபிள் சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நான் வந்து நிறைய பேரபிள்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 or 3 பேரபிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரிமைனிங் பேரபிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மஸ்டர்ட் சீட். இந்த மஸ்டர்ட் சீட் கடுகு விதை வந்து நம்ம எல்லாருமே கிச்சனில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த கடுகு விதை வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் இந்த கடுகு விதையை வந்து நம்ம நிலத்துல விளைக்கும் போது அது எவ்வளோ பெரிய மரமாக ஆகுது அப்படின்றத நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒரு சில வீடியோஸில் நான் பார்த்தேன். ரொம்ப பெரிய மரமாக வருது. நான் இது வரைக்கும் அந்தளவுக்கு நான் இமேஜின் பண்ணலை ஆக்சுவலி. ஏன்னா வந்து நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் இந்த சின்ன சின்ன கடுகு விதைகளெல்லாம் நம்ம வந்து இந்த குடிலெல்லாம் வைப்போம்ல, அப்போ வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். நானே வந்து ஒரு சில வீடியோஸ்லலாம் பார்த்தேன். இந்த கடுகு மரம் வந்து செம்ம பெருசாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த 32nd வேர்ட்ஸில் பார்க்குறோம். மேத்யூ சாப்டர் 13:32 அது சில விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாயிருக்கும் என்றார். இந்த பேரபிள்லேருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற நல்ல நல்ல சின்ன சின்ன கிரியைகளை வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி இந்த பறவைகளுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த நல்ல கிரியைகள் வந்து மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆவின் கனிகளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேரபிளுமே வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஒப்பிடலாம். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, மேத்யூ சாப்டர் 13 வேர்ட்ஸ் 33ல இருக்கு. புளித்த மாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒப்பிடுறாங்க. இந்த பேரபிளில் வந்து நம்ம ஈஸ்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஈஸ்ட் நம்ம எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவோம் குக்கிங்கில்? ஃபார் ப்ரிப்பேரிங் கேக், பிரெட், இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு மாவை எடுத்து 3 படி மாவு எடுத்து இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, கொஞ்சமாக ஈஸ்ட்டை வந்து அந்த மாவில் பிசைஞ்சு அதை வந்து மேக் பண்ணுறா. ஆஃப்டர் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த மாவை பார்க்கும் போது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாவு வந்து எப்படி வால்யூமைஸ்டாக நிறைய குவான்டிட்டி வந்து கொடுக்கும்ல. ஸோ இதுவுமே வந்து நம்மளுடைய நல்ல கிரியைகளை பற்றி தான் நமக்கு சொல்லுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த கடுகு விதையும் இந்த ஈஸ்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது கொடுக்குற பலன் வந்து பெரிதாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு பேரபிள் ஆஃப் லைட், மேத்யூ சாப்டர் 5:14-16. இந்த பேரபிளில் நம்ம ஒரு ஒளி லைட்டை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நாமளே எத்தனை பேர் ஹில் ஸ்டேஷன் போயிருக்கோம். இந்த பேரபிள் 14th வேர்ட்ஸில் வந்து மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு சிட்டி இருக்குது, ஒரு ஹில் ஸ்டேஷன் நம்ம போகிறோன்னா நம்ம கீழேருந்து மேலே பிரயாசப்பட்டு போகும்போது அந்த சிட்டியை வந்து நம்ம கீழேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன கிளிட்டரிங் ஸ்டார்ஸ் மாதிரி அதோட லைட் வந்து நம்மளுக்கு காணப்படும். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடோ இல்லை வந்து ஒரு ஓலை வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்துட்டு ஒரு விளக்கை கொளுத்திட்டு நம்ம அந்த கூரைக்கு மேலே வைக்கும் போது தான் அந்த வீடு முழுவதும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா லைட் வந்து கொடுக்கும். அப்போது வீட்டில் இருக்க யாவருக்கும் என்ன ஆகும்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு லைட்டு கொடுக்கும். ஸோ இந்த பேரபிள் மூலியமாக நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஆண்டவரோட ஒளி காணப்படும் போது மற்றவர்களுக்கு அந்த ஒளி பிரகாசிப்பிக்கணும். இவங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காங்களே, இவங்களுக்குள்ள என்ன காணப்படுதுன்ற ஒரு லைட் வந்து அவங்க ஃபீல் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம 16th வேர்ட்லையும் பார்க்குறோம். இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவது. ஸோ இந்த பேரபிளில் வந்து 3 சீரீஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த பேரபிள் வந்து உங்களுக்கு பைபிள் ஸ்டடிக்கும் சரி உங்களோட அனுதின வாழ்க்கைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த குக்கிங் ப்ராசஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப டெலிஷியஸாக வந்தது. நான் செஞ்சேன்றதுக்காக நான் சொல்லலை. எனக்கு வந்து வேர்க்கடலை இல்லாமல் எடுத்துட்டேன். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வேர்க்கடலை கொஞ்சம் அரைச்சி அதில் ஊற்றியிருந்தேன். புளியும் கொஞ்சம் ஊற்றியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து இதை சப்பாத்திக்கோ ரைஸ்க்கோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இன்கேஸ் நான் போடுற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனில் தான் என்னோடய மோட்டிவேஷனே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன்.
ஏன்னா இந்த சேனலோட மெயின் மோட்டோவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆண்டவரோட நாமத்த வந்து நம்ம மகிமைப்படுத்தணும் அப்டின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும் தான். ஆ நம்ம சேனல்ல வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நான் வந்து மேற்கொண்டு வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ என்னோட 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பர்சனலி என்னென்னலாம் கத்துக்கிட்டேன், எதெல்லாம் நம்ப அவாய்ட் பண்ணணும், எப்படி நம்ப வந்து இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து க்ரோ ஆகணும், அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். மேபி இது வந்து உங்களுக்கு உங்களோட கெரியர் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ மை யூடியூப் சேனல். See you on the next interesting video. Bye bye and take care.